ஜெயலலிதா, எம்ஜிஆர், கருணாநிதி இந்த இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமைகள் எல்லாமே ஒரு நீண்ட கால அரசியல் முடிவில் தான் வந்து ஏராளமான தொண்டர்களை வந்து சேகரித்து தங்களுக்கு வந்து ஆதரவாக மாற்றிக்கிட்டாங்க. பட் தினகரன் வந்து இப்போ பாருங்கள், ஜெயலலிதா அம்மா இறந்து 2 வருஷம் ஆகுது. இந்த ரெண்டு வருஷமாக தான் வந்து லைம்லைட்டில் இருக்காரு தினகரன். இந்த 2 வருஷத்துல அவர் அப்படி என்ன செஞ்சுட்டாருன்னு ஒரு பெரிய ஒரு இளைஞர் கூட ஒரு முன்னாடி இருக்கு. நீங்க அப்படி சொல்றீங்க, ஆனா அவர் அரசியலுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல ஆகுது இல்லையா? அவர் வந்து 2 வருஷமா தான் நீங்க வெளியே வராருன்னு சொல்றீங்க. ஆனா ஜெயலலிதா போயஸ் கார்டன் விட்டு வெளியே வராத ஒரு அரசியல்வாதி. பிரச்சாரத்துக்கு மட்டும்தான் வருவாங்க, இல்லைன்னா கொடநாடு சிறுதா உருணி போயிருவாங்க. தொண்டர்களா இருந்தது இவங்க தானே இருந்தாங்க. இவங்க ஒரு கட்சியெல்லாம் யார் வேட்பாளர்லாம் ஊரா போய் பாக்குறது, கட்சியை பலப்படுத்துறது இவங்க தானே இருந்தாங்க. எம்பியாவும் இருந்திருக்காரு. சோ அவருக்கு தொண்டர்களோட 20 வருஷத்துக்கு மேலான ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா? அணுக்கமா வந்து இந்த 2 வருஷம் தான். இந்த 2 வருஷத்துலையும் பாருங்க, இந்த கேஸ், அப்புறம் வந்து இன்கம் டாக்ஸ் ரைடு, இவரே திகார் ஜெயில் அடைச்சது, இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு சட்டவரை பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் தான் அவர் வந்து ஆக்டிவா இருந்திருக்க முடியும் ஃபீல்டில். அதுக்குள்ள இவ்வளவு பெரிய குரூப் எப்படி வந்திருக்கு அவர்கிட்ட? இவ்வளவு பெரிய குரூப் எப்படி வந்தது அப்படின்னா, இப்போ மக்களுக்கு வந்து அதான் சாரி அந்த ஏடிஎம்கே தொண்டர்களுக்கு வந்து பழனிசாமி அவங்களோட சில நடவடிக்கைகள் பிடிக்காம இருந்திருக்கலாம். இப்ப கூட பாருங்க, அந்த கூட்டணியில என்ன எவ்வளவு சீட்டு கொடுக்குறாங்கன்னா வாரவங்களுக்கு எல்லாம் பிடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. நீ வா, உனக்கு நல்லது. நீ கிடைச்சல பழனிசாமிக்கு பண்ணிருக்க 2 சீட்டு தான் மிஞ்சும் போல. அப்ப இப்படி இருந்தீங்கன்னா அங்க ஏடிஎம்கே அடையாளம் கீழே போய் மற்ற கட்சிகளோட அடையாளம் மேல போயிடும். ஜெயலலிதா இருந்தாலும் அனுமதிப்பாங்களா? இப்படி சில விஷயங்கள் தொண்டர்களை பாதிச்சிருக்கலாம். இவங்க கட்சி சரியா நடத்தல அல்லது ஏதோ சரியா நடத்தலன்னு சொல்லி இவரு பின்னால இவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. இவரு பின்னால பெரிய சக்தி இருக்குல்ல சார். இப்ப நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவு கேஸ் இருந்தது. இந்தியாவில் வந்து 60% இளைஞர்கள் தான். அந்த இளைஞரோட ஆதரவு அவருக்கு வந்து பெருமை. நீங்க அந்த சோசியல் மீடியால பாருங்க, நம்ம பிரச்சாரம் பண்றோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியால ஃபுல் அண்ட் ஃபுல் இவருடைய சோசியல் மீடியான்னு இல்ல, அவர் போடுற கூட்டங்கள் எல்லாம் பாருங்க, ஏதாவது அரேஞ்ச் பண்ணா யங்ஸ்டர்ஸ் தான் ஆளுக்கு நீங்கள் தினகரன் அண்ணன் தான் வேணும் அப்படிங்கிறாங்க. அதான் நான் சொல்றேன், 20 வருஷமா அந்த தொண்டர்களை பழகுன அந்த பழக்கம் அவருக்கு கை கொடுக்குது. இன்னொரு எப்போது சிரிச்ச முகமா இருக்கிறார், யாரையும் எடுத்துருந்து பேசுறோம். 2 நாள் முன்னாடி கூட நம்ம வந்து ரஞ்சித் பத்தி வருது. இப்ப நீங்க நல்ல கவனிங்க, அவர் கூட்டத்தை கவனிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முக ஸ்டாலின் கூட்டத்தை கவனிங்க. கிராம சபை கூட்டம் தனியா ஒரு மேடை போட்டிருக்காரு. அவர் மேல இருந்துட்டு ஏதோ ஒரு பண்றாரு. நீங்க பாருங்க, தினகரன் சுத்தி ஒரு கூட்டம் எப்பவும் இருக்கு. ஒரு நெருங்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். அது வந்து எல்லாருக்கும் அவருக்கு பிடிக்குது. ரெண்டாவது பாருங்க, அந்த இந்த ட்விட்டர் ஆகட்டும், ஃபேஸ்புக் எல்லாத்தையுமே வந்து இவங்களோட இந்த பின்னூட்டம் போடுறாங்களா, அந்த ஒரு போஸ்டிங் வந்து பதில் கொடுக்குறாங்களே, ரொம்ப டீசெண்டாக போடுறாங்க. இவரோட க்ரௌடு முடுக்கவே. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, நம்ம ரஞ்சித் பற்றி பேசுகிறோம் 2 நாள் முன்னாடி. அவர் வந்து தினகரன் கட்சியில் சேர்ந்த பிறகு அவர் விமர்சித்து நம்மளும் போட்டோம். ஆனால் அவர் பாருங்க, அந்த மீட்டிங்கில் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசுகிற போது ரஞ்சித் வந்துட்டாருன்னு கேள்வி கேட்குறாங்க. இவர் சொல்கிறாரு, எனக்கு இன்ப அதிர்ச்சியாக இருந்ததுங்கிறார். அது வந்து ஒரு பெரிய ஒரு வார்த்தை சார் அது. ஏன்னா ரஞ்சித் வந்து தனக்கு ஒரு பாதுகாப்புக்கு தான் போய் சேர்ந்தாருன்றது வந்து எல்லாருமே தெரியும். அப்படி தேடி வந்த ஒருத்தர் கூட இவர் என்ன சொன்னாரு, இவர் வந்து எனக்கு இன்ப அதிர்ச்சியா இருக்குன்னு சொல்லி ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இதுக்கு மேலே அவர் வந்து பிரச்சாரம் பண்ணா எந்த அளவுக்கு பண்ணுவாரு? கீழே அவர் சொல்ல வேண்டாம், தினகரன் சொல்ல வேண்டாம், இவர் கீழே விழுந்து போறன்னு பிரச்சாரம் பண்ணுவாரு. கூட்டு கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த கால்குலேஷன் தான் வர வேண்டி இருக்கு. எப்படி நீங்க சிம்பிளா நம்ம சொல்லிடலாம் சார், ஜெயலலிதாவுக்கும் மக்களுக்கும் ஒரு தொடர்பு பாலமா இவங்கள தான் இருந்தாங்க. சசிகலா இவங்களோட தினகரன் 2 குடும்பம் தான் ஒரு தொடர்பு பாலமா ஜெயலலிதாவுக்கு இருந்தது. ஜெயலலிதாங்கிற உடனே தொண்டர்கள் இவங்க நம்ம வழக்கமா இவங்க தானே நமக்கு எல்லாம் பண்ணி கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. தினகரனையும் இவங்க ஒதுக்கி வச்சாங்க. ஜெயலலிதான்றது வந்து ஒரு தவறான ஒரு குற்றாயிருது. அவங்களே தானே சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் இல்ல ஒதுக்கி வச்சாங்கன்றதே தவறுங்கிறேன். ஏன்னா இவங்க ஆக்டிவா தான் இருந்திருக்காங்க. ஆக்டிவா தான் இருந்தாங்க. எவ்வளவு சார் உங்களுக்கு தகராறு வந்திருக்கும். அதுல நிறைய கேஸுகள் வந்தது, வழக்குகள் வந்தது. அதனால அவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு அவங்க விலகி இருந்தாங்க. அப்புறம் கடைசியில் அவங்க தானே சார் கூட இருந்தாங்க. கட்சி அவங்க கையில தானே இருந்தது. திராவிட கட்சிகள், திராவிடம் பற்றி என்ன தெரியும் இன்றைய இளைஞர்களுக்கு? ரெண்டாவது, எம்ஜிஆர் பற்றி ஒன்றும் தெரியாது, ஜெயலலிதா பற்றி என்ன தெரிஞ்சு 18 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் தினகரன் முன்னாடி நிற்கிறாங்க சார். ஒரு பெரிய ஒரு இளைஞர் கூட்டம் நிற்குது. இவங்களுக்குலாம் வந்து தமிழ்நாட்டோட வரலாறு என்ன தெரியும், அரசியல் வரலாறு என்ன தெரியும், திராவிட கல்ச்சர் பற்றி என்ன தெரியும், எதுவுமே தெரியாமல் இவர் பின்னாடி வந்து நிற்கிறாங்க. சார் நீங்க என்ன தமிழ்நாட்டை திராவிடம் மட்டும்தான் ஆளணும்னு நீங்க ஒரு அப்படி சொல்ல ஒண்ணுமே வரலாறே தெரியாத ஒருத்தவங்க சார் எதுக்கு தெரியணும்? தமிழ்நாட்டை ஆள்றது கண்டிப்பா திராவிட வரலாறு தெரிஞ்சிருக்கணும்னு நீங்க எல்லாம் ஆசைப்படுறீங்களா? இல்ல அப்படி சொல்ல, தேசிய கட்சிகள் இருக்கு, பாஜக இருக்கு, எல்லாரும் இருக்கு. மக்களுக்கு எது பிடிக்கிறாங்களோ அவங்க தான் அங்க முதலமைச்சராக முடியும். இப்ப எம்ஜிஆர் கருணாநிதி எம்ஜிஆர் தனியா கட்சி தொடங்கினார். கம்பேர் டு கருணாநிதி, எம்ஜிஆர் வந்து அவருக்கு திராவிடம் தெரியாது. எந்த பெரிய இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தினவரா எம்ஜிஆர்? இல்ல இந்த தமிழுக்காக உயிர் கொடுத்தேன்னவரா? இல்ல மாநில சுயாட்சி பேசினாரா? ஒண்ணுமே பேசலையே. ஆட்சியை பத்தி பேச யார் ஜெயிச்சா? அவர் தான். ஏன் அப்ப உள்ள இளைஞர்களுக்கு அவரை பிடிச்சிருந்தது. கரெக்ட். அப்புறம் 2 ஜெயலலிதா வந்தாங்க. என்னையா அவங்க பகிரங்கமா கோயிலுக்கு போனாங்க. எம்ஜிஆர் அந்த மாதிரி விஷயங்கள கொஞ்சம் கரெக்டா இருந்தாரு. இவரு இந்த மாதிரி நேரே கோயிலுக்கே போயிடுச்சு. திராவிட கொள்கைகளுக்கு காலில் தூக்கி போட்டு மிதிச்சது அந்த அம்மா. அறநிலையத்துறைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தது இவங்க. ஆமா, திராவிட கொள்கை காலில் தூக்கி போட்டு மிதிச்சுட்டு அவங்க போக்குல போயிட்டு இருந்தாங்க. யாகம் வளர்க்கறது, ஜோசியம் பாக்குறது, அது பாக்குறது அப்படின்னு. அந்த செய்திகளை கட்டுப்படுத்தவும் இல்லை. ஜெயலலிதா வீட்டில் யாகம் நடந்ததுன்னா மறுநாள் பேப்பர்ல வரும். அந்த அம்மா ஏதாவது தடுத்தாங்களா? ஓட்டு யாருக்கு விழுந்தது? அவங்களுக்கு தான். பகுத்தறிவு பேசினாங்களா? இல்லையே. காலங்கள் அப்ப இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு தினகரனை பிடிச்சிருக்கு. ஆமா,
அதனால அவங்க அவர் பின்னால போறாங்க. அதனால அவரை பிடிச்சி வச்சு இல்ல தமிழ்நாட்டுல அரசியல்வாதிகளுக்கு திராவிட கொள்கைகள் கண்டிப்பா தெரிஞ்சுதான் ஆக முடியுமா? சரி, உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பில் டெல்லி நீதிமன்றத்தோட உத்தரவு ஒன்று கவனிச்சிங்கன்னா, தினகரன்றவர் வந்து தினகரன், சசிகலா அண்ட் சில பேர் வந்து இன்னும் வந்து அதிமுக தான், அதிமுகவின் ஒரு அங்கம் தான். அதில் இருந்துக்கிட்டு அவங்க வந்து தங்களோட உரிமைக்காக போடுறதுக்கான எல்லா உரிமையும் சுதந்திரமும் அவங்களுக்கு இருக்குது. அந்த இறுதி தீர்ப்பு வரைக்கும் தேஆர் ஏடிஎம்கே. ஓகே, இந்த அமமுகன்றதுனா ஒரு இடைக்கால ஏற்பாடு. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் இந்த தேர்தலில் போட்டியிடுறதுக்காக அவங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்ட ஒரு இன்டரிம் அரேஞ்ச்மெண்ட் தான். அந்த ஏற்பாட்டில் இருக்காங்க. அதன் மூலமாக அவங்க வந்து போட்டி போகிறதுக்கு ஒரு சின்னம் கேட்குறாங்க எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு. அதை வந்து அது குக்கரோ இல்லைனா தொப்பியோ ஏதோ ஒன்று அவர் சொல்கிற மாதிரி 40 தனிச்சின்னம் கிடைக்கல. ஆக முதல்ல அவர் ஒரு விஷயம் தெளிவாக இருக்கார். ஏடிஎம்கே நாங்கள் கைப்பற்றோம், இரட்டையில கைப்பற்றுறோம். அவரு முதல்ல நாங்கள் மக்கள்கிட்ட போய் எங்களை நிரூபிச்சு காட்டுறோம், தேர்தலில் நாங்கள் வின் பண்ணி காட்டுறோம், அதுக்கப்புறம் எங்களுக்கு தானே தேடி வந்து தானே தீரணும், அது கூடிய சீக்கிரம் நடக்குன்னு அவர் நம்புறார். அவரோட நம்பிக்கை எப்படி அவருக்கு பலன் அளிக்க போகுதுங்கிறது இன்னும் 2 மாதத்துல தெரிஞ்சிட போகுது. ரைட் சார், அவ்வளவுதான். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு.